Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஸோ இப்போ ஊரே உங்களால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்கல்ல, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆக்சுவலாக பர்சனலி லவ் சில்ட்ரன். ஸோ அதனால வந்து குழந்தைங்க வந்து நேரடியாக அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே அப்படி நான் வந்தது. என்ன மாதிரி சூழல் வந்து அவங்க கிளம்பி வராங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சேலஞ்சான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து அவங்க வந்து வராங்க. அவங்க கிட்ட நிறைய கற்றுக்குறோம். நம்ம சொல்கிறது டிப்ஸ் நினைக்கிறோம். பட் நமக்கு மீறி இந்த டெக்னாலஜி காலத்தில் கூட அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாட்டு பாடுறதுக்கு ஏதாவது சொல்லிக் கொடுங்க, எப்படி நல்லா பாடணும். ஏதாவது ஸ்ருதி நல்லா கேட்கணும். ஓகே. செகண்ட் பாட்டு நல்லா கேட்கணும், தாளமும் நல்லா கேட்கணும். ஓகே. அது வந்துடும். அடுத்தது அந்த ஸ்ருதி கூட தாளத்தோட நம்ம பாடணும். எல்லாருமே ஒரு நல்ல சிங்கர், நல்ல குவாலிட்டி இருக்கு, எல்லாருக்குமே நல்ல டேலண்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு நான் தான் காம்படிட்டர். குட்டி குழந்தைங்க அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட அந்த இன்னசென்ஸ், அவங்களோட குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே வரும்போது எனக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு மனசு கவலை இல்லாமல் உட்காந்து பார்க்கலாம். சொல்லுங்க, தப்பா யார் ஃபீல் பண்றீங்க? சாரா, காயத்ரி எல்லாருமே. காயத்ரி பாரு பக்கத்துலயே இருக்காங்க பாருங்க. டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லி பக்கத்துல இருக்காங்க. சொல்லுங்க உங்களுக்கு ஓவர்க்கா ரொம்ப ஓவர்க்கா. மியூசிக் கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃபா கண்டிப்பா இருக்குண்ணா. சாரா சத்யா அக்கா ரொம்ப நல்ல அக்கா, ரொம்ப ஹம்பிள், ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்னா அது இவங்க தான். வரும்போது சாக்லேட் கொடுத்தீங்களா? அப்படிலாம் இல்ல நிஜமா. அது அந்த தாலி வரம்லாம் அவரே அழுதுகிட்டு வேற பயங்கர இமோஷனலா பண்ணாங்க. ஐ திங்க் ஒவ்வொரு சீசன் நம்ம பார்க்கும்போது இன்னமும் டேலண்ட்ஸ் வந்து இவ்வளவு இருக்கான ஒரு மலைப்பா இருக்கு, ஒரு பெரிய மலைப்பா இருக்கு. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்ன்றது ரொம்ப இருக்கு. அதையும் தாண்டி ஸ்கூல்ல அவங்களுக்கு பண்றாங்க இல்லைங்களா ஒரு சப்போர்ட், அது மிக பெருசா இருக்கு. உயிர் உள்ள வரை அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எத்தனை பேரை நம்ம அறிமுகப்படுத்துறோமோ அதை நம்ம படுத்துறோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கு. பாப்போம் இறைவன் வழி வைக்கிறாங்க. பாளையத்தம்மானி பாசு விளக்கு, உன் பார்வையிலே திரிதடி கோடி விளக்கு. எஸ்எஸ் பஸ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஜூனியர் செட்டு தான் வந்திருக்கோம். ஸோ பயங்கரமான ஒரு சம்பவம்லாம் இருக்குது. நிறைய குட்டீஸோட இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம், ஜட்ஜஸ் கூடயும் பேச போகிறோம். அப்புறம் ஹோஸ்ட் எல்லாருமே, அதாவது பேக் எண்ட் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுப்போம். வாங்க. சலங்கங்கள் அதிர படபடவன இடிமின்னல் தெரிக்க, தடதடவன குளம்படி ஒலிக்க, வெள்ள குதிரை மேல சிவந்த சூரியன போல வாரா 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 நம்ம 18ஆம் படி கருப்பேன் படையெடுத்து வாரா. வாங்கயா சாமி, ஊரை காக்க வாங்கயா சாமி, உங்களுக்கு நல்ல வழிய காமியா. கருப்பு கச்சை கட்டு கட்டி மீசையத்தான் உரிச்சு கட்டி கையில வாள் எடுத்து வாராண்டா, நம்ம கஷ்டத்தெல்லாம் வெட்டி சாக்க போறாண்டா. நகர தற்பல சாமி, நல்லவங்க படசாமி, நிழலாக கூட வந்து வழி நடத்தும் குருசாமி. துணையாக பேச்சியமே ராக்காயி காளியமே, கருப்பனோட கண்ணசவில் கட்டுப்படும் சங்கிலி கருப்பன். கருப்பண்ண படகீது காத்த கிழிச்சு வருது, பங்காளிய கூட்டி நின்று பக்தியோடு வணங்கிடுவோம். கருப்பா பாபா எனக்குள் பாபா கொண்ட கருப்பன் வர வர கேட்டதெல்லாம் தர. சூப்பரான பர்ஃபார்மன்ஸ். கருப்பண்ணசாமி பாட்டு பாடி பயங்கரமாக இங்கே இருக்கவங்களாம் சாமி ஆட வச்சிட்டிங்க. எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? எப்படி இந்த ஒரு அருமையான ஒரு வயதில் இப்படி ஒரு பாட்டு ஞானம் எல்லாம் எப்படி?
ஃபர்ஸ்ட் நான் ஒரு 5 பாட்டு வச்சிருந்தேன். அந்த 5 பாட்டையும் பாடி அனுப்பிச்சு விட்டேன். ஃபுல்லா போடணுமா நீங்க? இல்ல, சும்மா ஒரு சரணம் ஒரு பல்லவி தான் பாடி அனுப்பிச்சு விட்டேன். இந்த பாட்டை எடுத்துக்கடா அப்படின்னு மேம் சொன்னாங்க. அந்த பாட்டை ஒரு நாளில் லிரிக்ஸ் கற்றுக்கிட்டேன். 1.5 hours கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் டியூனு கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக இங்கே வந்து பாட்டேன். ஸோ இப்போ ஊரே உங்களால் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்கல்ல, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. யார் உங்களுக்கு டஃப் கண்டஸ்ட்? நீங்க சாராக்கா. அம்மா எவ்வளோ ஹாப்பி? அம்மா ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. ஆல் தி பெஸ்ட், நல்லா பாடுங்க. தேங்க்யூ. இந்த சார் உங்களுக்கா? அவள் இதெல்லாம் உட்காந்துருந்தேன். இந்த 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 சீட்டுக்கு சொந்தக்காரங்க யாருன்னு கேட்டுட்டு இருந்தேன். அவங்க வர லேட் ஆகும்னாங்க, அதான் உட்காந்துருந்தேன். சரி கோவப்படாதீங்க. சாக்லேட் வேணுமா? வாங்கி தரேன். சரி, ஏதாவது பாட்டு பாடுங்க. நீங்க தான் பயங்கரமா பாட்டு பாடுவீங்களாமே. ஆமா, என்ன பாட்டு? என்ன பாட்டு? எனிதிங், உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, ஃபேவரட் சாங். கம்பங்களி தின்ன வரும் மண்ணுக்குள்ள. எஸ். அடுத்தங்க வஸ்தம் தின்ன வரும் மண்ணுக்குள்ள. இந்த வாழ்க்கை வாழதான் நான் கையில் என்ன கொண்டு வந்த கொண்டு சார். நீங்க வெள்ளித்திரையில நிறைய நியூ டேலண்ட்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இன்னும் எவ்வளோ டேலண்ட்ஸ் சார் இன்ட்ரோடியூஸ் பண்ண போகுது? இன்ட்ரடக்ஷன் இதெல்லாம் தாண்டிங்க நான் வந்து ஆக்சுவலாக பர்சனலி லவ் சில்ட்ரன். ஸோ அதனால வந்து குழந்தைங்க வந்து நேரடியாக அவங்க பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ளே அப்படி நான் வந்தது. ஸோ அதில் இந்த மாதிரி பட்டிங் டேலண்ட்ஸ்லாம் வந்து பார்க்குறதும், ஏன்னா யார் திறமை நிறைய இருக்கிற நபர்கள் குழந்தைங்கள்லாம் வந்து இருக்கிறாங்க. பட் என்ன மாதிரி சூழல் வந்து அவங்க கிளம்பி வராங்கன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சேலஞ்சான சுச்சுவேஷன்ஸ்லேருந்து அவங்க வந்து வராங்க. ஸோ அவங்க எந்த சூழல்லேருந்து வராங்களோ அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்களுடைய ஆற்றல் அதை பார்க்கும்போதும் சரி, ப்ளஸ் அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸு, இவங்க கூட வந்து பேக் பண்ணுறதுக்கு நிறைய மென்டர்ஸ் இருக்காங்க, வோக்கல் ட்ரைனர்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரோட சப்போர்ட்டோட அவங்க ரொம்ப எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணி பார்க்கும்போது அது நேரடியாக இருந்து ஃபர்ஸ்ட் ஒரு பார்வையாளன் தான், அதுக்கப்புறம் தான் ஜட்ஜு. ஸோ அதை முதல்ல இங்கிருந்து செட்டில் இருந்து நேரடியாக பார்க்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு இந்த சீசனில் கிடச்சிது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி சீசன்ஸில் ஏறந்தேர் நான் வந்திருக்கேன். பட் ஒரு த்ரூ அவுட் ஒரு பேனல் ஜட்ஜாக இருந்து பார்க்குறது ஒரு பெரிய பாக்கியமாக ஒரு டிஃப்ரெண்டான ஒரு இதாக இருக்கும். ஓகே. அண்ட் நீங்கள் ஒன்று சொல்லுவாங்களே சார், ஒருத்தவங்க கீழேருந்து வரவங்களுக்கு தான் அந்த வழி தெரியும். ஸோ நீங்களும் நிறைய கோத்ரூ பண்ணியிருக்கீங்க. ஸோ அது தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. ஸோ அவங்களோட லைஃப் ஸ்டோரிஸை சொல்லும் போது உங்களுக்கு கனெக்ட் ஆகுதா சார்? நிச்சயமாங்க. ஏன்னா வந்து பட் இந்த ஃபீல்ட் ஆஃப் ஆர்ட் வந்து நம்மளுடைய ஃப்ளாஷ்பேக்ஸ் வந்து பெருசாக இட் டசன்ட் ஆக்சுவலி அது பெரிய வேலிடேட் பண்ண மாட்டாங்க யாரும். எண்ட் ஆஃப் த டே இந்த சக்ஸஸ் கேம் தான். அது சக்ஸஸ்க்குள்ளே நீங்கள் வந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் யாராவது கேள்வி கேட்கும் போது சொல்லிக்கலாம். மற்றபடி நீங்கள் அதை பற்றி நீங்கள் பெருசாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேர்ல்டு வந்து அதை இன்ஸ்பிரேஷனுக்கு ஓகே சில பேர் எடுத்துக்குவாங்க. பட் ஜென்ரலாகவே வந்து வேர்ல்ட் சீஸ் ஒன்லி சக்ஸஸ் ஸ்டோரிஸ். அதுக்கு இருக்க பின்னாடி இருக்க கதைகள்லாம் வந்து அது மேபி ஆஸ்பைரிங் பீப்புளுக்கு வேணால் அது யூஸ் ஆகும் ஒரே. பட் ஜென்ரலாக சக்ஸஸ் மட்டும் தான் வேர்ல்டுக்கு வந்து தேவைப்படுது. ஸோ அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு போயிடணும். யாராவது அது என்னன்னு கேள்வி கேட்டால் மட்டுமே அது விவரமாக சொல்கிறதே போதுமானது நினைக்கிறேன். சார் நிறைய பேர் பாடணும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஏதாவது டிப் சொல்லுங்க சார். நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க, நிறைய டேலண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. எப்போவுமே நான் நிறைய எஸ்பெஷலி நான் சாங்ஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எனக்கு எப்போவுமே மைண்டு எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சிங்கருக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து பார்க்கணுன்னு இருக்காது எனக்கு மைண்டு. ஏதாவது ஒரு அப்கமிங் டேலண்ட்டோ இல்லாட்டி எதுவும் கரெக்டான பிளாட்ஃபார்ம் கிடைக்காதவங்களுக்கு ஃபஸ்ட்டு சும்மா நம்ம எடுத்து பார்ப்போம், நம்ம சாங்க்கு எப்படி ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரு நியூ ஃப்ரெஷ் டேலண்ட் வந்து அந்த சாங்கே புது ஃப்ளேவர் கொடுத்துரும். ஸோ அதுக்காக அது முதல்ல நான் கிராக் பண்ண பார்ப்பேன். ஏதாவது அமைஞ்சதுன்னா டக்குன்னு அவங்களே நான் வந்து ரீட்டைன் பண்ண நான் வந்து பார்ப்பேன். ஏன்னா இது வெறும் நான் மட்டும் முடிவு பண்ணுற விஷயம் இல்லையா. ஒரு சினிமான்ற போது அது டைரக்டரோ ப்ரொடக்ஷன் எல்லாருமே அதை பண்ண. ஸோ மற்றவங்களெல்லாம் நிறைய பிரெயின் வாஷ் பண்ணுவேன், உட்காந்து பேசுவேன் நான். ஸோ அதெல்லாம் அப்படி பண்ணி ஒவ்வொருத்தராக கொண்டு வரும்போது ஆச்சு இறைவன் புண்ணியத்தில் சோஃபார் 150 டேலண்ட்ஸ் மேலே அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த 23 ஆண்டுகளுக்கு மேலே. ஸோ அதில் வந்து ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு வந்து எப்போவுமே இருக்குது. அது உயிர் உள்ளவரை அது வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம எத்தனை பேரை நம்ம அறிமுகப்படுத்துகிறோமோ அதை நம்ம படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. பார்ப்போம் இறைவன் என்ன வழி வைக்கிறாங்க. ஓகே சார், இதை யூஸ் பண்ண அவன் சொல்லிக்கிறேன் சார். நிறையா ஒருத்தவங்க அந்த ட்ரெயினில் வாசிக்கிறவங்க இருந்தாலுமே நீங்கள் ஒரு ட்வீட் போட்டு இவங்களுடைய அட்ரஸ் தெரியுமா, கான்டாக்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்க சார். ஸோ ஜென்ரஸ் சார், நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, நிறைய டேலண்ட்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ண ஆசைப்படுறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த மொமெண்ட் எனக்கு ரொம்ப பிளஸ் சார். தேங்க்யூ. நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறதெல்லாம் தாண்டி அப்பப்போ மிமிக்ரி பண்ணுவீங்களா சார்? அந்த மிமிக்ரிக்குலாம் நிறைய ஃபேன்ஸ் ஆடியன்ஸ் இருக்காங்க. ஸோ எப்படி சார் லைக் ஜூனியர் சீசன்லாம் வரும்போது ஒரு 10-20 வயசு கம்மியாகிடுமா சார்? இல்லை, குழந்தையாக மாறுறது 100%. யாராக இருந்தாலும் இந்த பிளேஸில் ரொம்ப சந்தோஷம் இல்லையா. அதாவது ஒன்றும் தெரியாத ஏஜில் அவங்க வந்து பிரம்மாண்டத்தை பண்ணும்போது ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு ஜோனரில் பாடும்போது எல்லாம் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் ஆல்சோ. அவங்க கிட்ட நிறைய கற்றுக்குறோம். நம்ம சொல்கிறது டிப்ஸ் நினைக்கிறோம்.
பட் நமக்கு மீறி இந்த டெக்னாலஜி காலத்தில் கூட அவங்க வந்து எக்ஸ்ட்ரானரி டேலண்ட் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், உங்களுடைய காம்போ அண்ட் மாக்காப்பா 2 பேரும் சேர்ந்து அந்த காம்போ அல்டிமேட்டான காம்போ சார். ஜோக் பண்றதா இருக்கட்டும், அதே மாதிரி தண்ணி குடிக்கும்போது ஏப்போ நிறைய அந்த மாதிரிலாம் சொல்லும் போது எப்படி சார் அங்கே ஒரு ரெமெடி சொல்றீங்க, எப்படி சார் இது? அந்தந்த மூடுக்கு ஏற்ற மாதிரி குழந்தைங்க ஷோல தான் we can enjoy more. அந்த குழந்தைங்களோட சந்தோஷமா அவங்க வந்து இப்போ தாத்தா காலத்து பாட்டு எடுத்து அது பாடம் தெரியவே தெரியாது, அது பெர்ஃபார்ம் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கும், அதுவும் எக்ஸ்ட்ரானரியா பண்ணும்போது. ஸோ இந்த மாதிரி மிராக்கிள்ஸ் எல்லாமே இந்த மேடையில் நடக்கும்போது ரொம்ப வரும்போதே ஒரு சந்தோஷத்தோட வருவோம். ஓகே, அண்ட் இந்த ஜெனரேஷன் கீழ் வந்து உங்களை சர்ப்ரைஸ் பண்ணாங்களே சார், ஒரு பாட்டு எடுத்து இதை பாடும்போது நீங்க யோசிப்பீங்களா சார் எப்படி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு? இல்லை, அவங்க வந்து வரும்போது நிறைய பேரை தாண்டி இந்த மேடைக்கு வராங்க. வரும்போது ஒவ்வொரு அவங்க கிட்ட இருக்கிற கிராஸ்பிங் நம்ம கிட்ட இருக்காது. அந்த ஒரு வாரம் நம்ம கத்துக்கிற பாட்டு அது வண்டியில கத்துக்கும், ஏன்னா கான்சன்ட்ரேஷன் அந்த அளவுக்கு இருக்கும் குட்டீஸ்ன்றதுனால. பட் அந்த எல்லா ஜோனர்ஸ் அவங்க அட்டெம்ப்ட் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு குழந்தை இதுக்கு மேலே பெருசாக பாடாது அப்படின்னு நினைக்கிற குழந்தை அடுத்த வாரத்தில் மாறும்போது தான் ஆச்சரியமாக இருக்கும். அதுக்கு வந்து அந்த உணர்ச்சி இசைக்கு தான் பவர், அந்த மியூசிக்கு இருக்கிற பவர் தான் அவங்கள வளர்த்து விடுது. இறைவன் கொடுத்த குரல் அவங்களுக்கு சொந்தமாக இருக்கு. சரி, எப்படி சார் இவ்வளவு எனர்ஜியா இருக்கீங்க? நான் ஒண்ணு இல்ல, இவங்களை பார்த்து தான் இவங்களை பார்த்து அது அப்படியே வைப் வந்து அவ்வளவுதான். சூப்பர், थैंक यू சார். थैंक यू, லவ் யூ. இதுல விக்கா விக்குல உண்மையான முடி எப்படி இதுக்கு மெயின்டைன் பண்ணுவீங்களா பிளான் பண்ணிட்டு? இல்ல, நான் கருவேப்பிலை சாப்பிடுவேன். கருவேப்பிலை சாப்பிட்டா முடி வளருமா தல? பாட்டு பாடுறதுக்கு ஏதாவது சொல்லி கொடுங்க, எப்படி நல்லா பாடணும் ஏதாவது. ஃபர்ஸ்ட் ஸ்ருதி நல்லா கேட்கணும். ஓகே. செகண்ட் பாட்டு நல்லா கேட்கணும், தாளமும் நல்லா கேட்கணும். ஓகே, அது வந்துரும். அடுத்தது அந்த ஸ்ருதி கூட தாளத்தோட நம்ம பாடணும். கஷ்டமான ப்ராசஸ் ஆச்சே. இதெல்லாம் நான் பண்ணி தான் இவ்வளவு வரைக்கும் நான் வந்திருக்கேன். கரெக்ட் இல்ல? உங்களுக்கு யாரு டஃப் கண்டஸ்டன்ட்ங்க? சாரா, ஆத்யா, பிரியங்கா. சரி, எனக்கு ஒரு பாட்டு பாடுங்க, உங்களுக்கு இதான் தண்டனை. பாளையத்தம்மானி பாச விளக்கு, உன் பார்வையிலே திரிதடி கோடி விளக்கு. சம எப்படி பயங்கரமா இந்த குரல் டக்குன்னு ஸ்வாப் பண்றீங்க, எல்லாத்தையும் மேஜிக்கா இருக்கே. மேஜிக்லாம் இல்ல, நம்ம முயற்சி பண்ணா என்ன வேணாலுமே வரும். வாவ், இந்த மோட்டிவேஷன் தெரியாம நிறைய பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. சொல்லுங்க, ஏஞ்சல் மாதிரி அழகா இருக்கீங்களே, எப்படி? எல்லாம் செட்டப் மேக்கப் பண்ணதுனாலதான். இல்ல மேக்கப் பண்ணலாலுமே யூ லுக் பிரிட்டி. அவ்வளவு மேக்கப் எல்லாம் நான் பண்ணல. சோ என்ன பாட்டு பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, என்ன பாட்டு பாட போறீங்க? மாதா உன் கோவிலில். எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணீங்க? 1 day 10 times. ஓகே. காலையில ஒரு 10 times, ஆஃப்டர் ஒரு 2 times. ஓகே. எவ்வளவு டைம் டெய்லி 24 மணி நேரம் பிராக்டிஸா? அதெல்லாம் இல்ல, சும்மா ஒரு கெட்டப்க்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியா? இவங்க என் அக்கா கிடையாது, இவங்க வேற வீட்ல தான் இருக்கு. நான் என்ன பண்றதுன்னு இவங்களுக்கே தெரியாது. எஸ், யூ ஆர் ரைட். சண்டை போடுறீங்களா? நான் பல்ப் வாங்கிட்டேன். சரி, அதெல்லாம் விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ள அதெல்லாம் ஒரு மேட்டர் இல்ல. ஓகே, நல்லா பாடுங்க. ஓகே, சூப்பர். பை. எவ்வளவு வருஷமா பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? இந்த ஸ்டேஜ் அட்டெண்ட் பண்றதுக்கு எவ்வளவு வருஷம் ட்ரை பண்ணிருப்பீங்க? 3 years. பாட்டு கத்துக்கிறது இல்ல ஸ்டேஜ் ட்ரை லைக் இந்த சூப்பர் சிங்கர் வரதுக்காக 3 years பிராக்டிஸ் பண்ணிருக்கீங்க, அவ்வளவு கனவு. சூப்பர். நீங்க சொல்லுங்க. நான் 3 years கர்நாடிக் மியூசிக் கத்துக்கிட்டு இருக்கேன். சூப்பர் சிங்கருக்கு வந்து 2 years ட்ரை பண்ணேன். இந்த செகண்ட் அட்டெம்ப்ட்ல செலக்ட் ஆயிட்டேன். லைக் இங்க டஃப் கண்டெஸ்டன்ட் உங்களுக்கு? டஃப் கண்டெஸ்டன்ட் எல்லாரும் டஃப் கண்டெஸ்டன்ட் தான். பட் வந்து எனக்கு நான் தான் காம்படிட்டர். சூப்பர். அப்படி இருந்தாதான் நம்மளால ஸ்டெப் பை ஸ்டெப் இது பண்ண முடியும். ஒன்லி காம்படிட்டர். எல்லாரும் ஒரு நல்ல சிங்கர், நல்ல குவாலிட்டி இருக்கு, எல்லாருக்குமே நல்ல டேலண்ட்ஸ் இருக்கு. பட் எனக்கு நான் தான் காம்படிட்டர். சம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் தான் சொன்னாங்களா? எல்லாருக்குமே ரொம்ப ஹாப்பி தான். ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷூட் முடிஞ்சு போற வரைக்கும் ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இவளா அவ அப்படிதான் வரமாட்டா, இந்த பாரு அடுத்த வாரம் ஒரு நாள் வந்துட்டு ஒரு நாள் வரமாட்டா, மதிக்க கூட மாட்டேன். ஆனா நல்ல சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாருமே. கலாய்க்கிற ஜாலி. ஆமா. சரி, 2 பேரும் சேர்ந்து ஏதாவது ஒரு பாட்டு மட்டும் பாருங்களா? ஒரு சனம் தூங்கிருச்சு, ஓத காத்தும் அடிச்சிருச்சு, ஆவி மனம் தூங்கலையே, அதுவும் ஏனோ புரியலையே. வாவ், சூப்பர். இந்த பாட்டை நான் வந்து பாராட்டும் வகையில் என்னால முடிஞ்ச ஒரு கிஃப்ட். அது மாதிரி தான் நம்ம Thank you. நல்லா பாடுங்க. ஆல் தி பெஸ்ட். டைட்டில் வின் பண்ணோம். கண்டிப்பா. உங்களுடைய லைக் ஸ்ட்ரென்த் ஜோன் இருக்கும்ல, நான் இந்த ஜானர் சாங்ஸ் தான் நான் நல்லா பாடுவேன்னா எது? பர்ஃபார்மன்ஸ் சாங் 2 சாங் இதில் பாடியிருக்கேன், நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு பொறுத்த வரைக்கும் எனக்கு மெலடி சாங்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்ரிவன் வில் ஓகே, உங்களுடைய ஸ்ட்ரென்த் ஜோன் அது? ஆமாம். ஓகே, அப்படியே அந்த ஸ்ட்ரென்த் ஜோன்ல ஒரு மெலடி சாங் மட்டும் மைல்டா பாடுறீங்களா? சிந்தூர பூவே சிந்தூர
ஒரு பூவே ஜில் என்று காற்றே. எவ்வளவு வயசுல இருந்து நீங்க பாட்டு கத்துட்டு இருக்கீங்க? 3 years. ஃப்ரம் 3. ஸோ ஊறிச்சா உங்களுக்கு இந்த தாளம் ஸ்ருதி கேட்ட உடனே டக்குன்னு அதை பிடிச்சி பாடுறது? ஆமா ஆமா. ஓகே. அந்த பாடும்போது இது கேப்ப இப்படி பண்ணுவாங்க, கையில ஆட்டும், எது கை ஆட்டுறாங்க? அது வந்து கரெக்டா சங்கதி விழுறதுக்கு, அதுக்கப்புறம் அது ரொம்ப அந்த மாதிரி பண்ணி பண்ணி அது இப்போ அந்த மாதிரி கை ஹேண்ட் ஜெஸ்டர்ஸ் வந்துட்டே இருக்குமா? நீங்க அந்த மாதிரி பழக்கம் இருக்கா உங்களுக்கு அது மாதிரி பாடுறதுக்கு? யார் உங்களுக்கு பாட்டு சொல்லி தரா? அம்மாவா அப்பாவா? அம்மாவுக்கு பாட அந்த அளவுக்கு முடியாது, ஆனாலும் சாங் லவர், பெரிய சாங் லவர். அம்மா சைடில் இருக்கிற எல்லாருக்கும் சாங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால அம்மாவுக்கு எப்படி அந்த சாங் ஃபீலாக பாடணும், அப்படி அந்த சாங் எப்படி பாடினா நல்லா இருக்கும் அது எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். ஸோ அம்மா தான் எனக்கு சொல்லி தருவாங்க. சூப்பர், நல்லபடியா பாடுங்க, டைட்டில் வின் பண்ணுங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட். எஸ். எல்லா இடத்துலயும் உங்களை வந்து ரசிக்கிறாங்க மேம். அதுவும் ஜூனியர் சீசன்னா கம்பல்சரி நீங்க இருக்கீங்க. எப்படி மேம்? எனக்கு ஜூனியர்ஸ் அவ்வளோ பிடிக்கும், குட்டி குழந்தைங்க அவ்வளோ பிடிக்கும். அவங்களோட அந்த இன்னசென்ஸு, அவங்களோட குறும்புத்தனம் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அங்கே வரும்போது எனக்கும் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், அந்த ஒரு மனசு கவலை இல்லாமல் உட்காந்து பார்க்கலாம். செட்டுக்கு வரும்போது எப்படி மேம் இருக்கும்? லைக் இன்னைக்கு நம்ம ஷூட் போகிறோம், அதுவும் ஜூனியர் சீசன் போகிறோம்னா எப்படி மேம்? எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டு. ப்ரீவியஸ் நைட்டு தூக்கம் கூட வராது சம்டைம்ஸ். நாளைக்கு போகிறோம், நாளைக்கு ஷூட் இருக்குன்னு நினைக்கும் போது அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் கூட எனக்கு இருக்கு. மேம் இப்போ கூட எமோஷனல் நீங்க அந்த பாட்டு நீங்க பாடின பாடல பாடும்போது ஒருத்தவங்க நம்மளோட பாட்டை பாடும்போது லைக் ஹவ் டு யூ ஃபீல் மேம் அந்த மொமெண்ட்ல? அல்ல சந்தோஷமா இருக்கும். அதுவும் நான் கஷ்டப்பட்டு பாடின பாட்டு, ஒரு சின்ன குழந்தை ஸ்டேஜில் நின்று பாடுறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த பாடல் வந்து பாடும்போது நானும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பாடினேன். மூச்சு கிடம் இல்லாத வர்ற ஒரு சாங்கு. அந்த குழந்தை அவ்வளோ அழகாக அது பாடினது பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி வந்து அந்த மூடு கிரியேட் பண்ணது. அங்கே எல்லோரும் இவ்வளோ சுமங்கலிங்க சேர்ந்து உட்காந்து பூஜை பண்ணி தேவியோட உக்ரமான அந்த ரூபம் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரொம்ப எனக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஆயிப்போச்சு. சூப்பர் மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். மாக்காப்பா அண்ணன் உங்களோட காம்போ வந்து அல்டிமேட்டா இருக்கு. ஏதாவது நீங்க சொல்லும் போது போன் எடுத்துடுறாரு. மாக்காப்பாக்கும் எனக்கும் போன ஜென்மத்தை ஏதோ தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓ மை காட். அந்த கவுண்டர்ஸ் இருக்குல்ல, அது கிவ் அண்ட் டேக். லைக் நீங்க எப்படினாலுமே அதை சீரியஸா எடுத்துக்காம ஜாலியா அந்த ஃப்ளோ அந்த இதுல போறீங்களா? ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்லியா பண்றது தானே. அவர் கலாய்க்கிறதுனாலே இன்னும் கொஞ்சம் பாப்புலர் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது. நிறைய பேர் வந்து இந்த காம்போ நல்லா இருக்குல்ல, டாம் அண்ட் ஜெர்ரி காம்போ மாதிரியே இருக்கு அப்படின்ற மாதிரி. மாக்காப்பா அவ்வளோ ஒரு ஸ்பான்டேனியஸ் அமேசிங் பர்சனாலிட்டி. அதனால ஸ்டேஜில் வென்யூ அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இட்ஸ் ஆல்வேஸ் ஃபன். ஓகே. அண்ட் நிறைய சீனியர் சீசன்ஸ்லையும் நீங்கள் வந்து ஜட்ஜஸாக இருக்கீங்க. அண்ட் இதுலேயும் அப்பப்போ கெஸ்ட் அப்பியரன்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. நிறைய டேலண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. வீடு இல்லையா கூட இருந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அந்த மனசு எப்படி மேம் அது? இல்லை, நமக்கு கொடுத்தது வந்து அது எல்லாமே காட் கிவன் கிஃப்ட் தானே. நமக்கு கொடுத்ததை மற்றவங்களோட ஷேர் பண்ணுறதுல தானே தர்மம். ஸோ அது எங்கள் குருஸ் சொல்லி கொடுத்தது. அவங்க எல்லாம் அவங்க கற்றுன்றதை ரொம்ப ஃப்ரீயாக நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்க.
நிறைய பேர் நம்ம கரியருக்காக ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் நம்மளும் அந்த மாதிரி இன்னொருத்தருடைய ஒரு வளர்ச்சிக்கு இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் இருக்கிறது தான் தர்மம்னு நினைக்கிறேன். ஓகே, சுட்டீஸ் எப்படி மேம் பெர்ஃபார்ம் பண்றாங்க? ரொம்ப க்யூட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. பயங்கர இன்டென்ஸாக இருக்குது சில பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாம். அது அந்த தாலி வரம்லாம் அவரே அழுதுகிட்டு வேற பயங்கர இமோஷ்னலாக பண்ணாங்க. ஐ திங்க் ஒவ்வொரு சீசன் நம்ம பார்க்கும்போது இன்னமும் டேலண்ட்ஸ் வந்து இவ்வளோ இருக்கான ஒரு மலைப்பாக இருக்குது, ஒரு பெரிய மலைப்பாக இருக்குது. ஆமாம். ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ நீங்கள் பாடி நாங்கள் ரியலாக கேட்டு நிறைய ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ எப்படி மேம் இருக்குது இந்த ப்ராசஸ் எல்லாமே? இல்லை, எல்லாமே ஒவ்வொன்றும் புதுமையான விஷயங்கள் தான். ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் மாறுது இல்லைங்களா? ஸோ அப்போ நாங்கள் பாட வரும்போது இவ்வளோ மேடைகள் எல்லாம் கிடையாது, இவ்வளோ சேனல்ஸ் கிடையாது, எக்ஸ்போஷர் இல்லை. இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து பேரண்ட்ஸோட சப்போர்ட்ன்றது ரொம்ப இருக்கு. அதையும் தாண்டி ஸ்கூல்ல அவங்களுக்கு பண்றாங்க இல்லைங்களா ஒரு சப்போர்ட், அது மிக பெருசா இருக்கு. ஏன்னா அப்பெல்லாம் நாங்கள் லீவே போட முடியாது ஸ்கூலுக்கு. ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு ஸ்கூல்லையும் நல்லா சப்போர்ட் பண்றாங்க. குழந்தைங்களும் அதீத திறமைசாலிகளா இருக்காங்க இப்போ இருக்க குழந்தைங்க எல்லாமே. ஸோ அந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி வந்திருக்கு. ஸோ எல்லாரையும் பார்த்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ நாங்கள் ரொம்ப பெரியவங்களோடையும் பாடியிருக்கோம், அடுத்த ஜென்ரேஷன் பாடியிருக்கோம், இப்போ இருக்கிற குட்டி ஜென்ரேஷன் கூட பாடுறோம். ஸோ எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் தான் அது. ஓகே, அண்ட் இந்த குட்டி குழந்தைங்களோட நீங்கள் பாடினதை அதை அப்படியே ரிசீவ் பண்ணி உள்ள இருக்க சங்கதி எல்லாமே மைன்யூட்டாக நோட் பண்ணி எல்லாத்தையும் பாடும்போது பெரிய ஆச்சரியங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை உள்வாங்கி பாடுறது அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா ஒரு வார்த்தைக்கு ஏற்ற அந்த ஒரு பாவம் கொடுக்கணும். அதில் இருக்க நுட்பமான சங்கதிகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் குழந்தைங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்கன்னே புரியல. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு. அதை அப்படியே என்ன ஒன்று அது மழலை குரல்ல இருந்து நம்ம கேட்குறோம், அவ்வளோதான். இதுக்காண்டி அந்த பாட்டு அப்படி அவ்வளோ அழகாக பாடுறாங்க குழந்தைங்க எல்லாமே. ஆச்சரியமா இருக்கு அந்த சேலஞ்ச். ஆச்சரியமா இல்லை, அபூர்வமாக இருக்கு எனக்கு அவங்களெல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா குழந்தைங்க இப்போ நமக்கு விட்டுடுங்க, குழந்தைங்க வந்து படிக்கணுன்ற ஒரு கட்டாயமும் இருக்கு அவங்களுக்கு. ஸோ அந்த ஒரு ப்ரெஷரும் இருக்குது குழந்தைங்களுக்கு. அதையும் தாண்டி இந்த விஷயத்த இவ்வளோ அழகாக குழந்தைங்க பண்ணும்போது ஆச்சரியமாகவும் அபூர்வமாகவும் இருக்குது. ஓகே மேம், நீங்கள் வந்ததுக்கப்புறம் தான் ஸ்டேஜை கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருந்துச்சு. லைக் நீங்கள் வந்து பாடினதுக்கப்புறம் இங்கே இருக்கவங்கலாம் கொஞ்சம் எனர்ஜி ஆகிட்டாங்க. ஆஃப்டர் லஞ்சுக்கு அப்புறம் கொஞ்சம் ஐட்டம் மந்தமாக அந்த மாதிரி லைக் அதுக்கப்புறம் டோட்டலாக எல்லாம் மாறின மாதிரி இருந்துச்சு. அது கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வரம் தாங்க. அது இல்லாமல் மக்கள் இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா. ஆடியன்ஸ் சைட்லேருந்து நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு ஒரு ஆதரவு வந்து கைத்தட்டல் வந்து இந்த மாதிரி விசில் சத்தம், ஒரு கரகோஷம், ஒரு என்கரேஜ்மெண்ட் இருந்தால்தான் நம்மளால் அடுத்த கட்டம் போக முடியும். ஸோ அது தொடர்ந்து எங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கிறது தான் அதுக்கான வெற்றின்னு நான் நினைக்கிறேன். ஓகே மேம், அந்த குரல் வளத்துக்கான ரகசியம் என்னது மேம்? அப்படியே இருக்கு மேம் அப்போலேருந்து. அது பெரிய ரகசியம்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஓகே, பெரிய ரகசியம் கிடையாது. மேபி அந்த குரலுக்கான ஒரு அது தன்மை நினைக்கிறேன், அந்த அம்மாவோட குரலுக்கான ஒரு தன்மை நினைக்கிறேன். அது பாடி பாடி சொல்லுவாங்க இல்லைங்களா, பழக நம்மளுக்கு அது ஒரு செட் ஆகிடும்னு. ஸோ அந்த மாதிரி அந்த அம்மாவோட குரல் பாடி பாடி எனக்கு அது செட் ஆகி போச்சு. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. எப்படி போயிட்டு இருக்கு சூப்பர் சிங்கர் இந்த ஷோலாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்றீங்க? வெளியில எப்படி வந்து ரசிகர் பட்டாளம் இருக்கு? எல்லாரும் ஒருத்தவங்க ஃபேன் பேஜ் ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் அந்த மாதிரி. அப்புறம் ஊர்ல வந்து எனக்கு பாராட்டு விழா வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. அப்புறம் அது மாதிரி நிறைய ஜாலியா போயிட்டு இருக்கு. எந்த மியூசிக் டைரக்டர் கூட ஒர்க் பண்ணா சார்? இமான் சார். யார் ஃபேவரட் ஜட்ஜ்? சித்ராமு ஃபர்ஸ்ட், செகண்ட் இமான் சார், தேர்ட் மனோஜ் சார். ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் எப்படி இருக்கு? இப்போ நான் இங்கே இருக்க ஃபர்ஸ்ட் வரும்போது நான் யார் கூடயும் மிங்கிள் ஆகலை, அமைதியாக எப்பயும் போல தான் இருந்தேன். இப்போ கொஞ்சம் எல்லாரு கூடயும் மிங்கிள் ஆகிட்டு எல்லாரு கூடயும் நான் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கேன். சொல்லுங்க, டஃப்பாக யார் ஃபீல் பண்ணுறீங்க? சாரா, காயத்ரி, எல்லாருமே. காயத்ரி பாரு பக்கத்துலயே இருக்காங்க பாருங்க. டஃபஸ்ட் கண்டஸ்டன்ட் சொல்லி பக்கத்துல இருக்காங்க. சொல்லுங்க உங்களுக்கு ஓவர்க்கா, ரொம்ப ஓவர்க்கா. ஓகே, பிடிச்ச மியூசிக் டைரக்டர் யார் உங்களுக்கு? எனக்கு இளையராஜா சார் பிடிக்கும், இமான் சார் பிடிக்கும். என்ன சாங் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எப்ப பார்த்தாலும் ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க? காதல் எனும் தேர்வெழுதி, அந்த சாங் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆமா, சூப்பர், ஆல் தி பெஸ்ட். थैंक यू. நல்லா பண்ணுங்க. ஓகே, டன். உங்களுக்கு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு அம்மே. இதே பொருளை ஒளிச்சு வைப்பீங்களா? ஆமாண்ணா, நான் வந்து எங்கள் அண்ணன் அம்மா அப்பாலாம் பொருள் ஒடிச்சு வச்சுட்டு 4 நாளுக்கு அப்புறம் கொடுப்பேன். சூப்பர். என்ன பாட்டு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்க? நான் வந்து முத்தை தெரு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன். ஓகேவா? எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? 1.5 டேஸில் நான் வந்து லிரிக்ஸ் முடித்தேன். டியூன் வந்து half a day ஆச்சு. ஓகே, அதுக்கப்புறம் அதை திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணேன். ஒரு பாட்டு 2 லைன் மட்டும். கண்ணுக்குள் நீதான், கண்ணீரும் நீதான், என்னானதோ ஏதானதோ சொல். கங்க்ராச்சுலேஷன்ஸ், நல்லா பாடு. போகும்போது இந்த பேண்ட் மட்டும் எனக்கு குத்துரு போறியா? நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்யூ.
இந்த வாய்ஸை பாதுகாக்கிறதுக்கு ஏதாவது மந்த்ரா சீக்ரெட்ஸ் எது ஏதாச்சும்? நான் ஒன்று ஃபாலோ பண்ணுறது, நான் சீரக தண்ணி குடிப்பேன், சுடு தண்ணி. ஓகே, இப்படி சாப்பிட்றதுக்கு முன்னாடி வெறும் வயிற்றுல குடிக்கணுமா? காலையில் கரெக்டு தான். காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மலாக தண்ணி குடிக்கிற மாதிரி தான். அவ்வளோதான். நீங்கள் ஏதாவது இன்னும் பயங்கரமான ஒரு மேக்ஸ் ஃபார்முலா மாதிரி இருக்குல்ல, பாட்டு பாடுறது முன்னாடி இவ்வளோ ஃபார்முலா ஃபாலோ பண்ணால் தான் பாட்டே பாட முடியும். பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி சிரிச்சா வாய்ஸ் போயிடும். ஓ, அது வேற இருக்கா? எனக்கு தெரியாது. அப்படியா? இல்லை, ஷாக்கில் பார்க்குறாங்க, பயமா இருக்கு. ஒரே ஒரு பாட்டு ஏதாச்சும். சேத்து மேல நாத்து போல, நாத்து மேல குளிர் காத்து போல, உன்னை பார்த்த நேரம் ஒரு பாட்டு எடுத்து பாட தோணும். சூப்பரா டைட்டில் வின் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி வெயிட்டிங் பீரியட் எப்படி இருக்கும்? அடுத்ததான் நீங்கன்னும் போது எல்லாரும் பாடி முடிச்சிருவாங்க, மயிரெல்லாம் கலக்கும், நம்ம தான் ஒழுங்கா பாடிடணும் அப்படின்ற மாதிரி ஏதாச்சும்? ஆமாண்ணா, அது கொஞ்சோண்டு இருக்கும். ஆனால் பாடும் போது எத்தனை பேர் பாடிருக்காங்கன்னு மைண்டில் வராது. நம்ம பாடுறதை நம்ம பாடணும் தான் இருக்கும். ஸோ அதனால பயம்லாம் போயிருக்காது. ஓகே, பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் எப்படி இருந்துச்சு? சூப்பர் சிங்கர் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் என்னை கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நாங்கள் ட்ரெயினர் வீட்டுக்கு போயிருந்தோம், அபிநய் மேம்னு. அவங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்காங்க. ஸோ நாங்கள் இந்த சாங் தான் சொல்கிறேன் நான் இப்போது. அதனால் ட்ரைனிங் முடிச்சுட்டு நாங்கள் காரில் ப்ராக்டிஸ் பண்ணிருந்தப்போ 2 பேர் வந்து எங்களை ஐடென்டிஃபை பண்ணி சொன்னாங்க, நல்லா பாடுங்க, நல்லா பாடுங்கன்னு சொன்னாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் இன்னும் ட்ரைனிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் எங்கள் அப்பா சொன்னாங்க, அப்படி என்னை பார்த்துட்டு 3 பேர் நான் தான் சூப்பர் சிங்கர்னு சொன்னாங்க, அப்படி ஃபோனில் பார்த்து சொன்னாங்கன்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ எப்படி இருக்கு அந்த மொமெண்ட்ல நம்மள ரெகக்னைஸ் பண்றாங்க? நல்லா இருக்கும்ண்ணா. அது நமக்கான லவ் கொடுத்துட்டே இருக்காங்கல்ல போற இடத்துல. லைக் இதுக்கப்புறம் அடுத்து உங்களோட பிளான் என்னவா இருந்துச்சு? லைக் இதுக்கப்புறம் நம்ம வந்து பாட்லயே நம்ம போகணும், இல்லை இந்த மியூசிக் டேரக்டர் கம்போஸ் பண்றதுல ஒரு பாட்டு பாடணும் அப்படின்றது? ஃபுல் டைமாக மியூசிக்னு போனால் அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ ஏன்னா நிறைய பேர் மியூசிக்கில் வந்தும் சம்டைம்ஸ் அவங்களுக்கு சான்சஸ் கிடைக்காது. ஸோ பிளான் பி கண்டிப்பாக இருக்கணும். ஸோ மியூசிக் கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் மை லைஃபாக கண்டிப்பாக இருக்குண்ணா. எனக்கு என்ன ஆசைனா, ஒரு ஸ்டூடியோ வச்சு மியூசிக் அண்ட் மிக்சிங் அண்ட் மாஸ்டரிங் பண்ணணும் ஆசை. அதுக்கப்புறம் நானே ரெக்கார்டிங்ஸ் பண்ணி நிறையா பேருக்கு பாடணும் ஆசைண்ணா. சூப்பர், நல்லா மெச்சூர்டாக ஒரு பதில் சொன்னீங்க. அதே மாதிரி கிளியராக இந்த ரைட்டில் வின் பண்ணிட்டு அடுத்த ஸ்டெப் நீங்கள் நகரணும். ஓகே, ஓகேண்ணா. தேங்க்யூ. வீட்டில் எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க உங்களை? நான் ரொம்ப சமத்து. வீட்டில் சலங்கை கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, அந்த பழக்கம் வேற இருக்கா? எத்தனை மணிலேருந்து எத்தனை மணி வரைக்கும்? 10 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் 2 hour தான் காட்சி காட்டுவீங்களோ? வாட் இஸ் திஸ்? இந்த மாதிரி ஷோ போட்டு டான்ஸ் கான்சர்ட்லாம் பண்ணாம போல இருக்கு உங்களுக்கு. அப்பதான் எனக்கு அந்த மூட் வரும், வைப் வரும் உங்களுக்கு. வந்து பாட்டுமே நைட்டு தான் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இல்ல காலைல 2 hour, நைட்டு ஒரு 1 hour, மத்தியானம் ஒரு 2 hour. ஓகே, நீங்க தான் சாராவோ? ஆமா, நான் தான் சார். ஒரு இடத்துலலாம் உங்களை தான் வந்து டஃப் கண்டஸ்டன்ட், இவங்க தான் பயங்கரமா பாட போறாங்க, இவங்க தான் எனக்கு வந்து போட்டியா இருக்க போறாங்கன்னு சொல்றாங்க. அப்படியா? ஆமா, சொல்லி வச்சிங்க. சொல்றீங்களா இல்ல எப்படி ஏதாச்சு? இல்ல, அப்படி இல்ல. டஃப்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லா இடத்துலயும். எங்க அக்கா வந்து பாட்டுனா வந்து இறங்கிடுவாங்க. ஆனா வந்து குணத்துல வந்து ரொம்ப ஹம்பிள், ரொம்ப நல்ல அக்கா. உங்க அக்கா இந்த அக்கா தானே சொல்றீங்க? இந்த அக்கான் பேர் சொல்லுங்கம்மா. உங்க அக்கானே வேற யாரும் நினைச்சு போறாங்க. சாராசதி அக்கா ரொம்ப நல்ல அக்கா, ரொம்ப ஹம்பிள், ஒரு நைஸ் ஹியூமன் பீயிங்னா அது இவங்க தான். வரும்போது சாக்லேட் கொடுத்தீங்களா? அப்படிலாம் இல்ல, நிஜமா. எனக்கு இந்த செட்லயே இவங்களையும் வர்ஷினியை மட்டும் தான் பிடிக்கும். அப்படியா? மிச்சவங்க எல்லாம் கோச்சிங் மாட்டாங்களா? இப்படி சொல்றீங்க. எனக்கு பிடிக்கும், ஆனா வந்து இவங்க 2 பேர் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். பரவாயில்லை, பாத்தீங்களா? அளவே இல்ல. எப்பதான் டைம் கிடைக்குமோ என்கிட்ட வந்து இதுதான் சொல்லிக்கிட்டே இருப்பா. போர் அடிக்காதான்னு உங்களுக்கு கேக்குறாங்க, உங்களை வாய் வலிக்காதான்னு கேக்குறாங்க. இதே சொல்லிட்டு சுத்தமா வலிக்காது. எனக்கு வந்து யாராவது பார்த்தா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு சொல்லணும்னு தோணும், அங்கிள்னு சொல்லணும்னு தோணும். அதான் இன்னமா புதுசா இருக்கு, பார்த்து அங்கிள்னு சொல்லணும்னு தோணுது. அண்ணா தாத்தா எல்லாரையும் அந்த மாதிரி சொல்லணும்னு உரிமை எடுத்து பேசணும் அப்படின்னு தோணுதா? சூப்பர். என்ன பார்த்தா என்ன தோணுது உங்களுக்கு? தாத்தாவா? 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பாட்டு பாட முடியுமா? இன்னும் ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க போல எல்லாத்தையும். என்னுள்ளே பல மின்னல் ஏழும் நேரம், இங்கெங்கோ என் எண்ணம் போகும் தூரம், நான் மெய் மறந்து மாற ஓர் வார்த்தை இல்லை கூற, எதுவோ மோகம். சிறப்பு. நீங்க பாடும்போது எல்லாம் திரும்பி பாக்குறாங்க, அந்த அளவுக்கு ஒரு வைப்ரண்டான வாய்ஸ். சூப்பரா அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. சூப்பரா பாடுங்க, அடுத்த லெவல் போய் ஜெயிக்கணும். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பா. ஸோ சூப்பர் சிங்கர் ஜூனியர் செட் விசிட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு.
உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் நிறைய குட்டீஸ் ரொம்ப எனர்ஜியாக இருக்காங்க. அப்புறம் ஜட்ஜஸ் கிட்டயும் பேசியாச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த டிவோஷனல் ரவுண்டில் வந்து ஸ்பெஷல் கெஸ்ட் கிட்டயும் பேசியாச்சு. ஏகப்பட்ட பேர் பின்னாடி பேக்ரவுண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது இந்த செட் விசிட்டில் நம்மளுக்கு கொஞ்சம் கிளியராக தெரிஞ்சிருக்கும். ஜிம்மி ஜிப் தள்ளுறதுக்கு ஒரு ஆள், அது எக்கச்சக்கமான கூட்டங்க. நிறைய பேரோட உழைப்பு தான் இந்த ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு எபிசோடில் நம்மளுக்கு வந்து தெரிய வருது. அண்ட் இந்த எபிசோட் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்ற கமெண்ட் செக்ஷன் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் பல சுவாரஸ்யமான வீடியோக்கு SS Bus சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.